அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரர்களால் மழை, குளிர், காற்று என்கிற இந்த நிலையிலும் இந்த இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த மழை, குளிர், காற்றை விட நிறைய யூடியூபர்ஸ் சவுதியில் ஒரு அரைவாசி பகுதியை அழிச்சிட்டாங்க. வெள்ளம், பூமி அதிர்ச்சி, அது இதுன்னு சொல்லி பார்த்தா மக்கள் பயப்படுற மாதிரியான தகவல்களை போட்டிருக்கிறாங்க. இந்த நிலையிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த வருகையையும் இந்த தியாகத்தையும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு, அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் வலியுறுத்தும் வழிபாடும் பண்பாடும் என்கிற தலைப்பு தந்திருக்கிறார்கள். வழிபாடு என்று சொன்னால் நாங்கள் அதை அரபியிலே இபாதத் என்று சொல்வோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்தும் பண்பாடு என்று சொன்னால் அஹ்லாக், நல்ல பழக்கங்கள், பண்பாடுகளும் என்கிற அடிப்படையிலே இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தில் பல அடிப்படைகள் இருக்கிறது. ஒன்று அக்கீதா, இஸ்லாத்தின் கொள்கை, இது பிரதானமான ஒரு அம்சம். இரண்டாவது இபாதத், நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள். மூன்றாவது முஆமலாத் என்று சொல்வார்கள், கொடுக்கல் வாங்கல், ஹராம் ஹலால், இந்த மாதிரியான விஷயங்கள். நாலாவது அஹ்லாக், பண்பாடு என்று சொல்லக்கூடிய பகுதிகள். இது எல்லாம் சேர்ந்தால்தான் இஸ்லாம் பூர்ணமானதாக இருக்கும். ஒருவர் அக்கீதாவில் சரியா இருக்கிறாரு, இபாதத்தில் வீக்னஸா இருக்கிறாருன்னு சொன்னா அங்க பிரச்சனை இருக்குது. அல்லது வணக்கத்தில் நல்லா இருக்கிறாரு, ஹராம் ஹலால் பேணாம இருக்கிறாரு, கொடுக்கல் வாங்கல்ற நீதி நியாயம் இல்லாம இருக்கிறாரு, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கிற பழக்கம் இல்லாம இருக்கிறாரு, ஆனா நல்ல தொழுகையாளியா இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நல்ல அழகா தொழுகிறார், கொடுக்கல் வாங்கல் அவர் சரியா நடக்காத வரையில அவர் அல்லாஹ்வை பயப்படுறோம் நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ்வை பயப்படுறன்னு சொன்னா இதுலயும் அவன் பயப்படுவான். அப்ப இந்த விஷயமும் வர வேண்டும். அதே போன்று நாம் செய்யக்கூடிய எங்களுடைய வணக்க வழிபாடுகளும், நாம் ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய பேச்சில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய செயல்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், பிற மக்களோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கொள்கை இருக்குது, ஆனா எங்களுடைய பேச்சிலேயோ நடத்திலேயோ அதாவது பிழையான முறை இருக்குது என்று சொன்னா இந்த கொள்கை பயனளிக்கவில்லை. எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்த வேண்டும் என்கிறது இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல பாருங்க, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை குர்ஆனில் சொல்கிறார். வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன்இபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், எல்லா சமுதாயங்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். என்ன நோக்கம் என்றால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் அல்லாது வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். இதுதான் இறை தூதர்களை அனுப்பிய நோக்கம் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் ரசூல்லா என்ன சொல்றாங்க? ரசூல்லாவும் அதுக்கு தானே அனுப்பப்பட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நான் பண்பாடுகளை பூர்ணப்படுத்த அனுப்பப்பட்டேன் என்று சொல்றாங்க. அப்படி என்று சொன்னால் அஹ்லாக்கும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் போதித்த அகீதா அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கியது, அவங்களோட பேச்சில மாற்றத்தை உண்டாக்கியது, அவங்கள்ட்ட ஹராம் ஹலால் பேணுவதில் மாற்றத்தை உண்டாக்கியது. இந்த அடிப்படையில் அஹ்லாக்கும் அகீதாவும் ஒன்றுபட்டு இருக்குது. உதாரணத்துக்கு, கலிமாவை சரியாக புரிந்து கொண்ட ஒரு முஸ்லிம் பண்பாட்டில் மோசமானவனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உதாரணமா, நான் அகீதாவில் சரியான ஒரு ஆளா இருந்தால் எனக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை தந்திருக்கிறான், அழக தந்திருக்கிறான், பதவியை தந்திருக்கிறான், பட்டத்தை தந்திருக்கிறான், மக்கள் ஆதரவு இருக்குது. எவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஆணவம் வராது, பெருமை வராது. ஏனென்றால் இது என் முயற்சியால் நான் பெற்றதல்ல, அல்லாஹ் எனக்கு தந்தது. அப்ப பெண்கள் பகுதியில் சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதாவது மைக் வைக்காமல இங்கெல்லாம் அதிகமா கேட்குது. ஏதாவது அவசியமா பேசணும்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிறவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி பேசுங்க. மேடைக்கு வர அளவுக்கு சவுண்டா பேசுறது டிஸ்டர்ப் ஆகிக்குதுமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சொன்ன இந்த ஹதீஸையும் இந்த கருத்தை நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த மெசேஜை பாருங்க. அதாவது ஒருவர் அகீதாவுல சரியான ஒரு ஆளாக இருந்தால் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியங்களை நினைச்சு நான் பெருமைப்பட இயலாது. ஏன்னா இது அல்லாஹ் தந்தது, எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். என் ஆற்றலால், என் செல்வாக்கால், என் அறிவால் நான் பெற்றதல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய அகீதாவுல வீழ்ச்சியாக இருந்தவங்க அப்படித்தான் நினைச்சாங்க. காரூனை பொறுத்தளவுல என் செல்வம் என் அறிவால் நான் பெற்றது என்று சொன்னதை நாங்க குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப சரியான அகீதா உள்ளவன் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் ஆணவம் கொள்ள மாட்டான், பெருமை கொள்ள மாட்டான். கொஞ்சம் மாத்தி பாருங்க. இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தான் நாடுறவங்களுக்கு நாடியதை கொடுப்பார். நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், கெட்டவனுக்கு அல்லாஹு தாலா உலகத்தின் பாக்கியங்களை கொடுக்கலாம். நான் அகீதாவை சரியா விளங்கினா, கொடுப்பதும் தடுப்பதும் அல்லாஹ் ஒருவனே என்று சரியா விளங்கினா, என்கிட்ட இல்லாத ஒன்று அடுத்தவன்கிட்ட இருக்குதுங்கிறதுக்கு நான் பொறாமப்பட மாட்டேன். என்கிட்ட இல்லாத கார் அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லாத வசதி அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லாத செல்வாக்கு அவனிடம் இருக்குதுன்னு நான் பொறாமப்பட்டா நான் அகீதாவுல கோளாறு இருக்குது. கொடுத்தது அல்லாவே. அப்ப இந்த செய்திகளை நாங்க பார்க்கும்போது அகீதாவுல தெளிவு உள்ளவனாக இருந்தால் பண்பாட்டிலையும் தெளிவு வரும், அகீதாவுல உறுதி உள்ளவனாக இருந்தால் பண்பாட்டிலும் உறுதி வரும் என்கிறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய எல்லா வழிபாடுகளிலும் அதாவது மனிதனுக்கு விளங்க வேண்டிய மாற்றம் என்னன்னு கேட்டா பண்பாட்டில மாற்றம் வரணும். இப்ப தொழுகையை கடமையாக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்சாஇ வல் முன்கர். தொழுகை என்கிறது மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு உங்களை தடுக்கும்னா தடுக்கணும். அப்போ சரியான தொழுகையினுடைய கடைசி டார்கெட் என்ன? நாங்க மானக்கேடான செயல்களை விட்டும் அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும் விலகி வாழணும். அப்ப தொழுகையினுடைய நோக்கம் எங்க இடத்துல நல்ல பண்பாடு வரணும், பழக்க வழக்கம் வரணும் என்கிறது இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இதே போல ஜகாத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிற போதும் ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹீருஹும் வ துஸக்கீஹிம், நபியே இந்த மக்களுடைய செல்வத்திலிருந்து நீங்க ஜகாத்தை எடுங்கள், அந்த ஜகாத்தின் மூலமாக அவங்களை நீங்க சுத்தப்படுத்துங்க, அவங்களை நீங்க தூய்மைப்படுத்துங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஜகாத்தின் மூலமாக சுத்தப்படுத்தல் என்ன? இப்ப நான் ஜகாத்து கொடுக்கும் போது என்னிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான கஞ்சத்தனம், உளவித்தனம் உடுபடும். நான் ஏழைக்கு ஜகாத்து கொடுக்கும் போது அந்த ஏழையும் என்னை போல வளர்ந்து விடக்கூடாது, என் ஸ்டேஜுக்கு அவன் வந்துடக்கூடாது என்கிற அந்த வக்கிர புத்தி இல்லாம ஆகணும். நான் ஒரு ஏழைக்கு சக்காத்து கொடுக்கிறேன்டா, அவன் அடுத்த வருஷம் அவன் சக்காத்து கொடுக்கிறவனா மாறணும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்? நான் பணக்காரனா இருக்கணும், எனக்கு கீழேயே அடுத்த மக்கள் இருக்கணும் என்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்ப ஜக்காத்துடைய நோக்கமும் இந்த இந்த அதாவது அஹ்லாக்குக்கு மாற்றமான, இந்த பண்பாட்டுக்கு மாற்றமான தப்பான எண்ணங்களும் தப்பான சிந்தனையும் இல்லாம போகணும் என்கிறத இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இதே போல அல்லாஹு தாலா எங்கள் மீது நோன்பை கடமையாக்கி விட்டு, நோன்பை பத்தி என்ன அல்லாஹு தாலா சொல்கிறான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்.
நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆகிறதுக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்புடைய நோக்கம் வெறுமனே நீங்கள் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது மட்டும் இல்ல. யார் நோன்பு பிடித்துக் கொண்டு பொய்யான பேச்சையும் தவறான நடத்தையும் விட்டுவிடவில்லையோ அவன் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேற எந்த பயனையும் அடைய மாட்டான். இப்படியான ஹதீஸ்களை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்ப நோம்பும் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? எங்கள்ட நடத்தையில மாற்றம் வரணும். நீ சாப்பாட்டை தவிர்க்கிறது மட்டுமில்ல, பொய்யை தவிர்க்கணும், புரட்டை தவிர்க்கணும், ஏமாத்துறதை தவிர்க்கணும், மோசடியை தவிர்க்கணும் என்று நோம்பும் எங்களிடத்துல பண்பாட்டு மாற்றத்தை தான் சொல்லுது என்கிறது இந்த வசனம் சொல்கிறது. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிற போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ்ஜி என்கிறது குறிப்பிட்ட சில மாதங்களில் செய்யக்கூடிய வணக்கம். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் அந்த மாதங்களில் தன் மீது ஹஜ்ஜை விதியாக்கி கொண்டாரோ பலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் வீணான பேச்சுக்களிலும் அருவருக்கத்தக்க செயல்களிலும் வீண் தர்க்கங்களிலும் அவர்கள் ஈடுபட வேண்டாம். அப்ப ஹஜ்ஜிலையும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? பேச்சு சரியா இருக்கணும், வீண் குதர்க்கங்கள் செய்யக்கூடாது, அருவருக்கத்தக்க பேச்சில ஈடுபடக்கூடாது என்கிறது அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் எங்கட வாழ்க்கையில மாற்றம் வரணும், எங்கட பழக்க வழக்கங்கள் தான் மாற்றம் வர வேண்டும் என்கிறத சொல்கிறது. ஏன் இந்த இஸ்லாத்துல இந்த அஹ்லாக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட அக்கீதா நல்ல ஒரு அக்கீதா, ஆனால் அது எங்களோட உள்ளத்தோட இயங்குது. அது வெளியில செயல்பாட்டின் மூலமாக வரல என்று சொன்னா இஸ்லாத்தின் சிறப்பு வேற யாருக்கும் விளங்காது. நாங்க தொழக்கூடிய இபாதத் அழகான ஒரு இபாதத், எங்கட பண்பாட்டின் மூலமாக அது வெளிப்படலன்னு சொன்னா வெளியில் உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தின் சிறப்பு விளங்காது. இந்த அடிப்படையில் எங்களுடைய அஹ்லாக்கின் மூலமாகத்தான் இஸ்லாம் தீர்மானிக்கப்படுது. இந்த மார்க்கத்தை பற்றிய, அதாவது இந்த மார்க்கம் என்ன என்கிறது அடுத்தவங்களால தீர்மானிக்கப்படுது. நீங்க அதாவது வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கை, தென்னிந்தியா, இங்க இஸ்லாம் பரவியதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, முஸ்லிம் வியாபாரிகள் கடைபிடித்த நீதி நேர்மையை பார்த்து அந்த இவங்களுடைய இந்த நீதி நேர்மை உள்ள இந்த மக்களுடைய மார்க்கமும் நல்ல மார்க்கமாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. முஸ்லிம் சமுதாயத்துக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இதைத்தான் நாங்க வட இந்தியாவில் போர்கள் நடந்திருக்கிறது, தென்னிந்தியாவில் போர்கள் நடக்கல. இந்த முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்களூடாகவே இந்த நாடுகளில் இஸ்லாம் வேகமாக பரவி இருக்கிற அம்சத்தை நாங்க பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. பொதுவாக பண்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு சேர்க்கிறாங்க. அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, மூமின்களில் யார் பரிபூர்ணமான மூமின் என்றால் பண்பாட்டில் நல்லவன் தான் பரிபூர்ணமான மூமின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எங்களுடைய ஈமான் எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுண்டா, எங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கத்தை வச்சு எங்களுடைய ஈமான் பூர்ணமானதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நாளை மறுமையில நன்மை தீமை நிறுக்கப்படும். ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், நன்மை தட்டில் மிக பாரமாக இருப்பது என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, ஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடுதான் நன்மை தட்டில் பாரணமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் தனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, பண்பாட்டால் சிறப்பு பெற்றவர்தான் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் எனக்கு நெருக்கமாக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பண்பாடு என்கிறது ஈமான சார்ந்தது. சில நேரங்களில் அமல்களை விட அதிக நன்மையை பெற்று தருவது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மூமின் தன்னுடைய நல்ல பண்பாட்டால் லா தரஜத ஸாயிமில் காயிம், நோன்பு பிடித்துக் கொண்டு தொழக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மையை அடைவான்
என்று நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒரு நல்ல முஸ்லீம் அவனுடைய நல்ல பண்பாட்டை, உதாரணமா ஒரு ஆள் நோன்பு பிடிக்கிறது தொழுது கொண்டிருக்கிறார், இன்னொருவர் நல்ல முறையில் மக்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல முறையில் மக்களோடு நடக்கக்கூடிய இந்த மனிதர் நோன்பு பிடித்துக் கொண்டு தொழக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அடைவார். அப்ப ஒரு இபாதத்தின் மூலமாக நாங்கள் அடைகிற நன்மையை சாதாரண ஒரு பழக்க வழக்கத்தினூடாக அடையலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் எல்லா கட்டங்களிலும் இந்த பண்பாடு பழக்க வழக்கம் முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அவதூறுகள் பரப்பப்பட்டது. அவ்வாறு பரப்பப்பட்ட அவதூறுகளில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் என்கிற ஒரு பேச்சு. இப்ப நாங்களும் எங்களுக்கு பிடிக்காத ஆட்களுக்கு அவனுக்கு பைத்தியம்னு சொல்லுவோம். சொல்ற எங்களுக்கும் தெரியும் அவனுக்கு பைத்தியம் இல்லைன்னு தெரியும், கேட்கிறவருக்கும் தெரியும் இவர் கோபத்துல சொல்றாருங்கிறது தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் என்கிறத எந்த அளவுக்கு பரப்பியிருந்தாங்கண்டா உண்மையிலே அவருக்கு பைத்தியம் மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த செய்தியை பரப்பியிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு நாள் ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, நான் எத்தனையோ பைத்தியங்களுக்கு மருந்து செஞ்சிருக்கிறேன், நான் இந்த மக்கா வாசிகளுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன், இந்த மக்காவுக்கு நீங்க தான் பிரச்சனை ஆக்கிறீங்க, உங்களுக்கு நான் மருந்து செஞ்சு உங்களோட பைத்தியத்தை நான் இல்லாம ஆக்குனா இந்த மக்காவுக்கே நான் பெரிய ஒரு சேவை செஞ்சதா இருக்கேன், நீங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மருந்து செய்ய போறேன்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே பைத்தியக்காரன் போய் கேட்டாலே கோபம் வரும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உங்களுக்கு பைத்தியம் நான் மருந்து செய்ய போறேன்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பேச்சும் பேசாம நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு என்று ஹம்து ஸலவாத் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் திரும்ப சொன்னார், இதே வார்த்தையை திரும்ப எனக்கு சொல்லுங்க. திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, திரும்பவும் இதே வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்றார், நான் கவிஞர்களுடைய கவிதைகளை கேட்டிருக்கிறேன், ஆனால் இது கவிதை கிடையாது. நான் சூனியக்காரர்களுடைய மந்திர வார்த்தைகள் கேட்டிருக்கிறேன், இது சூனியக்காரனுடைய வார்த்தையும் கிடையாது. கடல் அலைகளை கூட பிடித்து நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவைகள், இது சாதாரண வார்த்தைகள் அல்ல என்று சொல்லி அவர் இஸ்லாத்தில் நுழைகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் என்கிறது உண்மையாகவே மக்கள் நம்புற அளவுக்கு பரப்பப்பட்டிருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்தியம் என்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு அல்லாஹ் சொன்ன மறுப்பு என்ன தெரியுமா? நூன் வல் கலம் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், நபியே உன் இறைவனின் அருளால் உங்களுக்கு எந்த பைத்தியமும் இல்லை, உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கூலி இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னா, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்க மகத்தான பண்பாடுடையவரா இருக்கிறீங்க. பைத்தியக்காரன் பேச்சில வித்தியாசம் இருக்கும், நடையில வித்தியாசம் இருக்கும், சிரிப்புல வித்தியாசம் இருக்கும், செயல்பாட்டுல வித்தியாசம் இருக்கும், அணுகுமுறையில வித்தியாசம் இருக்கும். இவரை நீங்க பாருங்க, பேசினால் இவர் பேசுகிற வார்த்தை தான் அழகா இருக்குது, நடந்தால் இவருடைய நடதான் அழகா இருக்குது, உறவு கொண்டால் மக்களோடு தொடர்பு கொண்டால் இதுதான் உயர்தரமான ஒரு அணுகுமுறை ஆகிறது. இப்படி வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் ஒழுக்கத்தின் ஆக உச்சத்தில் இருக்கக்கூடிய இவரை எப்படி நீங்க பைத்தியம் சொல்லுவீங்க? அப்ப அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்தியம் இல்லைங்கிறதுக்கு சொன்ன ஆதாரமே ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுதான். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை நபி என்று சொன்ன போது மக்கள் சொன்னாங்க இவர் பொய் சொல்றாருன்னு சொன்னாங்க, கத்தாப், பொய்யர் என்று சொன்னாங்க. அவர் பொய்யர் என்று சொன்னதுக்கு அல்லாஹ் எடுத்து கொடுத்த ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க உங்கள்ட்ட கேளுங்க, வலக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, நான் என்னை நபி என்று சொல்வதற்கு முன்னால் 40 வருடங்கள் உங்களுக்கு முன்னால வாழ்ந்திருக்கிறேன். 40 வருடம் வாழ்ந்த எனது வாழ்க்கையை நீங்க பார்க்க வேணாமா? இந்த 40 வருட வாழ்க்கையில் ஒரு பொய் சொல்லாத நான், இந்த 40 வருட வாழ்க்கையில் யாரையுமே ஏமாத்தாத நான், இந்த 40 வருட வாழ்க்கையில் எந்த மோசடியும் செய்யாத நான் 40 வயது தாண்டியதுக்கு பிறகு பொய் சொல்றேன்னு எப்படி சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய பேர்ல பொய் சொல்றேன்னு எப்படி நீங்க சொல்றீங்க?
ஒரு மனிதரை ஏமாத்தாதான் ஒரு சமுதாயத்தை ஏமாத்துற நீங்க எப்படி சொல்றீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்துக்கு முந்தி அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தின் உண்மைக்கு ஆதாரமா சொல்றார். அப்ப இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒழுக்கம் என்கிறது, பண்பாடு என்கிறது பெரிய ஒரு பகுதியை சேர்ந்தீங்க. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை அணுகுமுறையை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வஹி வந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள். அதனால விஷயத்தை நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஹிரா குகையில இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வந்து இக்ரான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மா நபி காரின், எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்றாங்க. கட்டி பிடிச்சிட்டு திரும்ப ஓதுன்றாங்க. திரும்பவும் எனக்கு ஓத தெரியாங்கிறாங்க. திரும்பவும் கட்டி பிடிச்சிட்டு ஓதுன்னு சொல்றாங்க. இந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து ஒரு பேப்பரை தந்து இதுல கொஞ்சம் இங்கிலீஷ்ல என்னமோ எழுதிக்க வாசிச்சவங்களன்னு சொன்னி எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க. திரும்பவும் இதை கொஞ்சம் வாசி சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஆத்திரம் வரும். எனக்கு தெரியாதுன்ற நீ திரும்ப வந்து அதையே செய்ய சொல்றியா? எனக்கு தெரியாதுங்கிறத கிண்டல் பண்றியா? இதுதான் மனிதனுடைய சிந்தனையா இருக்கு. ஓதுன்னு சொல்றாரு, எனக்கு ஓத தெரியாத, திரும்பவும் ஓதுன்னு சொல்றாரு. திரும்பவும் அதே பதிலத்தான் சொன்னாங்களே தவிர சொன்னது விளங்கலையா? நான் என்ன சொன்னது விளங்கலையா? காது கேட்கலையா? உனக்கு ஒரு முறை சொன்னா விளங்காதா? இந்த ஆன்சர் ரசூலுல்லாஹ்ட்ட வரல. திரும்ப திரும்ப 3 தரமும் எனக்கு தெரியாது என்கிற விஷயத்தை மட்டும் சொல்றாங்க. அந்த வகி, முதல் வகி வந்ததுக்கு பிறகு அது என்னன்னு தெரியாம பதறிக்கொண்டு கதீஜா நாயிட்ட வராங்க. கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன ஆறுதல் என்ன? உங்களுக்கு எந்த தீங்கு நடக்காது. நீங்க அனாதைகளை அரவணைக்கிறீங்க, விதவைகளுக்கு உதவி செய்றீங்க, குடும்ப உறவுகளை பேணி நடக்கிறீங்க, இயலாதவர்களுக்கு துணையா நிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப இது எங்களுக்கு எதை எடுத்து காட்டுது? ரசூல் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையே ஒழுக்கம் நிறைஞ்சதா இருந்தது. அதனாலதான் ஆயிஷா நாயிடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கிற போது கான ஹுலுகுல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு என்கிறது குர்ஆனாக இருந்துச்சு. அவங்க நடமாடும் குர்ஆனாக இருந்தார்கள் என்கிற விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல பிரச்சாரம் செஞ்சுட்டு போறாங்க. அந்த பிரச்சாரத்தின் ஒரு கட்டத்தில் காபிர்கள் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வராங்க. உத்பத் இப்னு ரபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரார். காபிர்களுடைய தலைவர்களுடைய அனுமதியோட வாரார். அவர்கிட்ட பேசி நான் ஒரு உடன்பாடு செய்ய போறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். வந்து சொல்றாரு, நான் உங்கள்ட்ட பேசணும். என்ன பேசுறாருண்டா, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு, உங்களால இந்த ஊர்ல பிரச்சனையா இருக்குது. நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய தெய்வங்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க. தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில நீங்க பிரிவினையை உண்டாக்கிட்டீங்க. நீங்க இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இந்த ஊரின் தலைமைத்துவத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா அதை சொல்லுங்க, நாங்க உங்களை தலைவராக ஏத்துக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சாரத்தை விடுங்க. அல்லது இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நீங்க செல்வத்தை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அதை சொல்லுங்க, நாங்கெல்லாம் காசு போட்டு உங்களையே இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா ஆக்கிடுறோம். அல்லது இந்த பிரச்சாரத்தின் மூலமாக பெண்களை அடையணும் நீங்க ஆசைப்பட்டீங்கடா, இந்த ஊர்ல யாரை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு தரோம். அல்லது உங்களுக்கே கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜின் பிடிச்சு உங்களுக்கு அப்செட் ஆயிருந்தா சொல்லுங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை மறந்து செஞ்சு உங்களை கிளியர் ஆக்குறோம் என்று இந்த 4 விஷயத்தை சொல்ற. 4மே ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துற விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கத்தை கேவலப்படுத்துற விஷயம். இவ்வளவும் சொல்லி முடிஞ்சு அவர் நிப்பாட்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அபரக்த யா அபல் வலீத், வலீதுர வாப்பா, நீங்க சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்களான்னு கேட்கிறார். அவர் ஆம் என்று சொல்றார். சொன்னதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேட்கறீங்களா என்று சொல்லிட்டு ஹாமீம் என்கிற அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அதுல ஒரு கட்டம் வருகிறது, இவங்க நீங்க சொல்லக்கூடிய சத்தியத்தை இவர்கள் நிராகரித்தால் ஆது சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்ற அழிவு வரும் என்கிற வசனம் வருகிற போது அவர் ரசூலுல்லாஹ் வாயில கைய வச்சு சொல்றார், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் செஞ்ச இந்த விமர்சனம் எதுக்குமே பதில் சொல்லல. என்னைய நீ பொம்பளை ஆசை பிடிச்சவன் நினைச்சியா, பணத்தை ஆசை பிடிச்சவன் நினைச்சா, எந்த மறுப்பும் ரசூலுல்லாஹ் சொல்லல.
வெறுமனே குர்ஆன் வசனத்தை மட்டும் ஓதி காட்டினாங்க. அப்ப அவர் எப்படி திரும்பி போறாருன்னா, போகும்போதே அங்க பாக்குறவங்க சொல்றாங்க, முகமது இவருக்கு சுனி செஞ்சிட்டாரு, போகும்போது இருந்த முகத்தோட இவர் வரல என்று சொல்றாங்க. அப்ப அவர் வந்து இந்த மக்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவரை விடுங்க, அவர் பேசுறது சூனியம் இல்லை, அவர் பேசுறது மனித வார்த்தையும் இல்லை, அவரை நீங்க விடுங்க, வேற யாராவது அவரை கொல்லட்டும், அப்படி கொண்டா எங்கட ஒரு எதிரி செத்துட்டாருன்னு நாங்க சந்தோஷப்படுவோம். அப்படி இல்ல அவர் மிகைத்துட்டாருண்டா, எங்கட ஆள் தானே மிகைச்சுகிறாரு, எங்களை கோத்திரம் தானே வெண்டிக்குதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கோம். நாங்க இவருக்கு எதுவும் செய்யக்கூடாது என்கிற கருத்தை அவர் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அந்த பேச்சு ஒழுங்க பாருங்க. இன்றைக்கு படிச்சவங்க, சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் லைவ் டெலிகாஸ்ட் போட்டுட்டு இருந்து பேசுறானோ, 4 பேர் இருந்தா 4 பேரும் பேசிட்டு இருப்பான். அது நடுவராக இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி போத்தல்லாம் பக்கத்துல வைக்க இயலாது, வச்சா ஆள கால போத்தல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா செருப்ப கரட்டி அடிச்சுக்கிறாங்க. இவங்க தான் இன்றைக்கு சமூக தலைமை, ஒரு மீடியாவுக்கு முன்னால வந்து இப்படி நடக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சு ஒழுங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வை குறை சொல்லி பேசுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்பறகிட்ட நீங்க சொல்லதெல்லாம் சொல்லி முடிஞ்சான்னு கேட்டுட்டு தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. அதுக்கு தன்னுடைய வார்த்தை எதையுமே சொல்லாம குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க, அவங்களுக்கு மறுப்பா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு பக்குவம் வந்து இந்த உலகத்துல நாங்க யார்கிட்டையும் எதிர்பார்க்கலாது. இதனாலதான் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வழிமுறையை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனா வாழ்க்கையில நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அந்த எதிரிகளில் ஒரு ஆள் தான் சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர். சுமாமா யார் என்று சொன்னா, யமாமா என்கிற பிரதேசத்தினுடைய சித்தரசர். அந்த நாட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்த செல்வந்த கோத்திரங்களை சேர்ந்தவர். இந்த சுமாமா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கடுமையாக எதிர்த்து வந்தவர். அவர் ஒரு உத்தரவு போட்டிருந்தார், முகமதை கண்ட இடத்துல கொல்லுங்க என்று அவரது படைக்கு சொல்லியிருந்தார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுமாமாவை கண்ட இடத்துல கொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு 2 சாராருக்கும் இடையில கடுமையான பகை நிலவி வந்தது. ஒரு நாள் இந்த சுமாமா அவருடைய சில நண்பர்களோடு உம்ராவுக்கு வரும்போது மதீனாவுடைய எல்லையில வச்சு அவருடைய சந்தேகத்தின் பேரில் அவரை சஹாபாக்கள் கைது செஞ்சாங்க. ஆனா அவர் தான் சுமாமா என்பது சஹாபாக்களுக்கு தெரியாது. அவரை கொண்டாந்து பள்ளியில கட்டி வச்சிருக்கிறாங்க, பள்ளி தூண்ல கட்டி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க, பார்த்தா அது சுமாமா. யாரு? கண்ட இடத்துல கொல்லுங்கன்னு உத்தரவிட்டு இருந்த சுமாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரா அந்த சுமாமா என்கிற அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, மா பாலுக்க யா சுமாமா, சுமாமா உங்களோட முடிவு என்ன, இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த சுமாமா 3 முடிவுகளை சொல்றார். இன் தக்துல் தக்துல் ஜாஸமின், நான் செய்த அநியாயங்களுக்காக, நான் செஞ்ச கொலைகளுக்காக என்னை நீங்கள் கொல்வதாக இருந்தால் கொல்லலாம். அவரோட முதலாவது முடிவு இது. நான் நிறைய அநியாயம் செஞ்சிருக்கிறேன், நீங்க என்ன கொல்றதா இருந்தா கொல்லலாம். 2வது, என்னை விடுதலை செய்வதற்காக நீங்க தெண்டப்பணம் கேட்பதாக இருந்தால் நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், என் கோத்திரம் தருவதற்கு தயாராக இருக்கிறது. 3வது, நீங்க என்ன மன்னிச்சா நான் நன்றியுடையவனா இருப்பேன். இந்த 3 முடிவை ரசூலுல்லாஹ் அந்த சுமாமா என்கிறவர் சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அவர் கொண்டு வந்த ஒட்டகத்திலிருந்து அவருக்கு பால் கொடுங்க, அவரை நல்ல முறையில கவனித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இந்த நல்ல முறையில கவனிக்கிறதுக்கு இப்ப அர்த்தம் வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் பள்ளியில தான் கட்டப்பட்டிருந்தாரு, அந்த பள்ளிக்கு கதவுகள் கிடையாது, வாசல்கள் கிடையாது. ஆரம்ப காலத்துல மதீனா பள்ளிக்குள் வாசல்களுக்குள்ளால் நாய்கள் போய் வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓப்பனான ஒரு பிரதேசமாக இருந்தது. எல்லாரும் வந்து தங்குற இடமா இருந்தது. 50-60 பேர், கிட்டத்தட்ட 70 பேர் அளவுக்குள்ள அந்த பள்ளியின் திண்ணையில படுத்திருக்கிறாங்க. ஒரு ஓபன் பிளேஸ். அந்த சுன்னாமாவை ரசூல் ஸல்லல்லாஹு 3 நாள் பள்ளியில வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கேள்வியை கேட்பாங்க.
3 நாளும் அவர் இதே பதில தான் சொன்னார். ஏண்டா அவருக்கே தெளிவா விளங்குது, இவர் என்ன கொண்டா கூட பிழை இல்ல, அந்த அளவுக்கு நான் பிரச்சனை பண்ணிக்கிறேன். 3ஆம் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அவர் 3 இதே பதில சொல்றாரு. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாங்க. சுமாமா அவிழ்க்கப்பட்டதுக்கு பிறகு குளிக்கிறதுக்குரிய இடத்தை காட்டுங்க என்று கேட்கிறாரு. போய் குளிச்சுட்டு வாராரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா நீங்க தான். இன்னைக்கு நான் என்னுடைய உயிரை விட மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் உங்களோட மார்க்கம், அதை நான் என்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்றேன். இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத நபர்கள் உங்களுடைய தோழர்கள், அவங்கள நான் என்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத பூமி இந்த மதீனா, எனக்கு மதீனாவே பிடிக்காது, நான் என்னுடைய பூமியை விட இந்த மதீனாவை நேசிக்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தில் இணைகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அணுகுமுறையை பாருங்க. ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் அவரை குத்தி பேசல, அப்படி செஞ்சியே இப்படி செஞ்சியே இப்ப வந்து வசமா மாட்டிட்டியே, இந்த எதுவும் கேட்கல. அவர்கிட்ட கேட்டாங்க, நான் என்ன செய்யணும்? அவர் கேட்டதில் ஆக குறைஞ்சதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. எந்த கேள்வியும் இல்லாம, எந்த நச்சரிப்பும் இல்லாம, ஒரு குத்து பேச்சு கூட இல்லாம வெறுமனே ரசூலுல்லாஹ் அவுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்களும், யார் ரசூலுல்லாஹ் என் வாப்பாவை கொண்டிருக்கிறார், நீங்க அவுத்து விடுங்கன்னு சொல்றீங்க, எப்படி விடுறது, சும்மா உடையணுமா, இப்படி எதுவுமே கேட்காம அவிழ்த்து விட சொன்னது. அவங்க வந்து அவிழ்த்து விட்டாங்க. பொதுவாக நாங்க ஒரு எதிரிட்ட மாட்டிட்டா சின்ன ஒரு ரிலீஸ் கிடைச்சா உடனே அந்த ஏரியா விட்டு கலந்து வர பார்ப்போம், அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனா அவர் நிம்மதியா குளிக்க போறார். அவர் என்ன விளங்கிட்டாருண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி இந்த மதீனாவுல எவனும் எதையும் செய்ய மாட்டான்ங்கிறத புரிஞ்சு கொண்டார். அந்த 3 நாள்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவரை பள்ளியில் அப்படியே வச்சிருந்தாங்கடா, நீங்க பாருங்க, நீங்க யாரை எதிர்த்தீங்கன்னு பாருங்க. இந்த 3 நாளும் அவர் பள்ளியில இருக்கும் போது ஓதுறத கேட்டாரு, தொழுகிறத பார்த்தாரு, சஹாபாக்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தாரு. இவங்களைத்தான் நான் எதிர்த்துக்கொண்டிருந்தேனா, நான் எதுக்காக இந்த மார்க்கத்தை எதிர்த்தேன், என்ன நோக்கத்துக்காக இவங்களை நான் எதிர்த்தேன், எதுக்காக இவரை கண்ட இடத்துல கொள்ளுங்கன்னு நான் சொன்னேன், எதுவுமே இல்லாம நான் இப்படி ஒரு நிலையில இருந்தேனே என்று அவரை உணர வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பயானும் பண்ணல ரசூல், அவரை உணர வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு சொன்னா, அவர் உம்ராவுக்கு நியத்தோட தான் வந்தார். நான் உம்ராவுக்கு போக போறேன்னு சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உம்ரா செய்யலாம், ஆனா ஜாஹிலியா காலத்துல அது இல்லாம இஸ்லாமிய முறையில நீங்க உம்ரா செய்யணும் என்று உம்ராவை படிச்சு கொடுக்குமாறு சொன்னாங்க. இவர் உம்ராவுக்கு போனார். இஸ்லாமிய முறையில் அவர் உம்ரா செய்யும் போது மக்கத்து இளைஞர்கள் இவர் யாருன்னு தெரியாம இவரை தாக்க போனாங்க. பெரியவங்க பிடிச்சாங்க. இவர் வந்து சுமாமா, இவர் வந்து யமாமாவுடைய அரசர் என்று பெரியவங்க பிடிக்கும் போது இவர் மக்கா வாசிகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விட்டார். மக்கா வந்து விளைச்சல் பூமி இல்லை, அவங்களுக்கு தானியம் வந்து இவருடைய ஏரியாவில் இருந்தால் தானியம் வரும். உலகத்தில் முதலாவது பொருளாதார தடை போடுறார். எங்கட ஊர்ல இருந்துதான் உங்களுக்கு தானியம் வரும். நீங்க முகமது நபியை இந்த ஊரை விட்டு விரட்டிய காரணத்தினால் இதுக்கு பிறகு ஒரு தொழி கோதுமை உங்களோட ஊருக்கு வராது என்று பொருளாதார தடை போடுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு அரசுக்கு இன்னொரு அரசுக்கும் இடையில பிரச்சனைனா பொருளாதார தடை போடுவாங்க. இப்ப ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்து ஈராக்குக்கு பொருளாதார போடப்படுது. அதனால அந்த நாட்டு ஜனாதிபதி பட்டினி கிடக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டோக் இருக்கும் அவங்கள்ட்ட. பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. மருத்துவம் இல்லாம, மருந்து இல்லாம, உணவு இல்லாம பாதிக்கப்படுறது பொதுமக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, சுமாமா, நீங்க இஸ்லாத்தில் இணைவதற்கு முன்னால் எப்படி மக்காவுக்கு தானியம் அனுப்புனீங்களோ அதே மாதிரி நீங்க தானியம் அனுப்பணும். ஏண்டா எங்களை வெளியேற்றியதில் சம்பந்தப்படாத பொதுமக்கள் அங்க இருக்கிறாங்க, அதை விரும்பாதவங்க இருக்கிறாங்க, அப்பாவிகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க. இவங்க செஞ்ச தவறால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. எப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நடந்து கொண்டீங்களோ அப்படியே அவங்களோட நடந்து கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுமாமா அவர் மட்டும் இஸ்லாத்துக்கு வரல, அவர் போய் அவருடைய கோத்திரம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில்
போலி நபித்துவத்துக்கு எதிராக நடந்த போரில் அதிகமாக பங்கெடுத்த மக்கள் இந்த சுமாமாவுடைய வீரர்கள். அவருடைய படையைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அதுல பங்கெடுத்தார்கள் என்று நாங்க வரலாற்றுல பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவை கொண்டிருந்தால் ஒரு எதிரி இல்லாம போயிருப்பார். ஆனா அவருடைய கோத்திரம் இஸ்லாத்தின் எதிரிகளாகவே நிலைத்திருந்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவை மன்னித்ததின் மூலமாக எதிர்ப்பை இல்லாமலாக்கி அவரை நண்பராக ஆக்கி கொண்டாங்க. அவர் நண்பராக ஆனதினால சுமாமாவுடைய கோத்திரமே இஸ்லாத்துக்கு வந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் மூலமாக இஸ்லாம் வேகமாக பரவியதற்கு அடிப்படை காரணமாகவும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. கொல்வதற்கு உத்தரவு போட்டிருந்த ஒருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நச்சரிப்பும் இல்லாம மன்னிச்சாங்க. இன்றைக்கு இந்த மனசு எங்களுக்கு வருகுதா? நிறைய சகோதரர்களை நாங்க பார்க்கிறோம். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நான் தாத்தா வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆகுது, என் வைஃபுக்கும் அவக்கும் இடையில பிரச்சனை, வைஃபுக்கும் தாத்தாவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை எங்களை சகோதர உறவுக்கு பிரச்சனை ஆகுது. அந்த வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன், நாயும் மிதிக்காது, என் மௌத்துக்கும் வர தேவையில்ல, நான் மௌத்துக்கும் போக மாட்டேன். இப்படி ஒரு வைராக்கியத்தோட நாங்க வாழ்றோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கு, குடும்பங்களுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்களுக்காக இப்படி ஒரு வைராக்கியத்தோட வாழ்றோம். ஆனா எங்களோட மனசு ரசூலுல்லாஹ் அந்த மன்னிப்பு என்கிற ஒரு பண்பாடு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கிற ஒரு பண்பாடு இருந்துச்சு, அது எங்கள்கிட்ட வருவதில்லை. ஆனா நாங்க தொழுகையாளியா இருக்கிறோம், நோம்பாளியா இருக்கிறோம், மார்க்கத்துல பற்றுதாக இருக்கிறோம். எங்கட மனசு சரியா இந்த மன்னித்தல் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எங்கள்கிட்ட வருவதில்லை, விட்டு கொடுத்தல் என்கிற சுன்னத்தை எங்கள்கிட்ட வருவதில்லை, தாராளமாக நடத்தல் என்கிற சுன்னத்தை எங்கள்கிட்ட வருவதில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்துல தான் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணுறதுங்கிறது, தொழுகையில நாங்க பேண அதுவும் பேணத்தான் வேணும். நான் தக்பீர் கட்டுறதுல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேணுறேன், எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இதை செய்யும் போது எனக்கு கௌரவ பிரச்சனை இருக்குது, தன்மான பிரச்சனை இருக்குது. இதுல நான் போராட வேண்டியது, இங்கதான் சைத்தானுக்கு எதிரான போராட்டமே இருக்குது. எனவே இந்த விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னாவை பேணுகிற பக்குவத்தை நாங்க வளர்த்து கொண்டால்தான் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த வட்டத்துக்குள்ள நாங்க வரையறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி பார்த்தா நாங்க நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை, நாங்க வாழ்வியல் சுன்னத்துக்கள், நடைமுறையில நாங்க செய்ய வேண்டிய சுன்னத்துக்களை எங்களை அறியாமலே புறக்கணிக்க ஒரு நிலையில இருக்கிறோம். இதை நாங்க கவர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அணுகுமுறை விஷயங்களை பாருங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா நாயகியோட இருக்கிறாங்க. யூதர்கள் அந்த வழியால வாராங்க. மதீனாவுடைய ஜனாதிபதியா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. யூதர்கள் மதீனாவுடைய சிறுபான்மை சமுதாயமா இருக்கிறாங்க. பொதுவாக எங்கேயுமே அவங்களுக்கு குறுக்கு புத்தி, இது அவங்களுடைய ரத்தத்தோட ரத்தமா ஊர்ன விஷயம். அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்கிறது அர்த்தம். இந்த அஸ்ஸலாம் என்கிற சொல்லில் இருக்கக்கூடிய அந்த லாம எடுத்துட்டா அஸ்ஸாமு அலைக்கும் வரும். அஸ்ஸாமு அலைக்கும் நீ நாசமா போ, உனக்கு மரணம் உண்டாகட்டும் என்றது அர்த்தம். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட பாடி லாங்குவேஜ சலாம் சொல்ற மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனா வார்த்தையில சலாம் சொல்லாம நாசமா போன்னு சொல்லுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்றாங்க, நீங்க நாசமா போங்கன்னு சிரிச்சிட்டு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வ அலைக்கும் உங்கள் மீதும் என்று நிப்பாட்டுறாங்க. அப்ப ஆயிஷா நாயி இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா நாய்க்கு கோபம் வந்து அவங்க யூதர்களை பார்த்து சொல்றாங்க, வ அலைக்கும் உஸ்ஸாமு வல்லானா, உங்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும். நீங்க யாரு? அல்லாஹ் பண்டியா குரங்கா மாத்தின கூட்டம் தானே நீங்க என்று சொல்லி ஆயிஷா நாயி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷா மென்மையா பேசு, ஏன் நீ இப்படி பேசுறாய், எந்த விஷயத்திலையும் கடுமை காட்டக்கூடாது நான் உனக்கு சொல்லலையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை கண்டிக்கிறாங்க.
அப்ப ஆயிஷா நாயி யோசிக்கிறாங்க, ஓஹோ அவங்க சலான் சொல்ற மாதிரி ரசூல்லாக்கு ஏசுனது ரசூல்லாக்கு விலங்கல்ல போல இருக்குது என்று சொல்லிட்டு ஆயிஷா நாயி கேட்கிறாங்க, யா ரசூல்லா அவங்க என்ன சொன்னாங்கிறத நீங்க கவனிச்சீங்களான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன சொன்னேன்னு நீ கவனிச்சியா? நான் தான் வாழைக்கும் சொல்லிட்டேனே, உங்கள் மீதுன்னு சொல்லிட்டேனே. அவங்க எனக்கு சலாம் சொன்னா அவங்க மீது சலாம் உண்டாகும், எனக்கு சாபம் விட்டாங்கன்னா அது அவங்க மேல உண்டாகும் என்று சொல்லி நான் தான் பதில் சொல்லிட்டேனே என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் திட்டினது விளங்கின மாதிரி கூட ரசூலுல்லாஹ் காட்டிக்கொள்ளல. அவன் பாவிச்ச கெட்ட வார்த்தையும் ரசூலுல்லாஹ் பாவிக்கல. அப்ப எதிரிகளிடத்துல கூட இவ்வளவு ஒரு மென்மையான ஒரு போக்கு என்கிறது எவ்வளவு, எப்படி இதை நாங்க கற்பனை பண்ண யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டு ஜனாதிபதியை சந்திக்க போறா, அவன்கிட்ட 1000 வழி மூலமா அவங்கள்ட்ட போயிட்டு அதாவது டைம் எடுத்து அங்க போறதுக்கு முன்னாலே 1000 கண்டிஷன் போடுவான். இருமக்கூடாது, தும்மக்கூடாது, சாஞ்சி வளைஞ்சு நிக்க கூடாது, நேரா நிக்கணும், கண்ணியமா நிக்கணும், நல்ல ஆடையோட நிக்கணும், இந்த இதெல்லாம் வச்சுட்டு யாராவது ஜனாதிபதி மாதிரி மெயின்ல இருக்கக்கூடிய ஆக்களை பார்த்து பிள்ளையெல்லாம் தூக்குனாங்கன்னா அது ஏற்கனவே செட் பண்ணி வச்சவங்களா இருப்பாங்க. ஒரு பொதுவான இடத்துல சின்ன பிள்ளைய தூக்குறான்னு சொன்னா ஏற்கனவே அங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த பிள்ளையத்தான் தூக்குவாருன்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நடந்திருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட மனைவி இருக்கும் போது ஒரு நாட்டு தலைவர்கிட்ட இப்படி ஒருத்தன் குசும்பு பண்றான், நீ பண்ணது கூட எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்துக்கிறாங்க. சில பேர் அரசியல்வாதி தெரியாத மாதிரி நடந்துட்டு பின்னால பழி வாங்குவான், பப்ளிக்கா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளாம. ரசூலுல்லாஹ் அந்த வழி கூட காட்டலன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு ஒரு, அதாவது ஒரு நெகிழ்வு தன்மையா ரசூலுல்லாஹ் நடந்துக்கிறாங்க. ஃபபிமா நிஅமத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹ் தஆலா உனக்கு செய்த அருளால் நீங்க இந்த மக்களோட மிகவும் சொஃப்டா நடந்து கொள்றீங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வை பாராட்டுறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நல்ல பண்பாட்டை தவிர வேறு எதையும் காண இயலாது. மோசமான எந்த விஷயத்தையும் அவரிடத்துல காண முடியாது. இந்த வாழ்க்கை வழிமுறை, இந்த வாழ்வியல் சுன்னா என்கிறது இஸ்லாத்துல ஒரு பெரும் பகுதி. இதுல நாங்க சரியாக அமைஞ்சோம்னு சொன்னா சில நேரம் எங்களுடைய இபாதத்துக்களில் இருக்கக்கூடிய குறைகள், கடமையானதல்ல சுன்னத்தான வணக்கங்கள் இல்லாமல் இருந்தாலும் அது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. நாங்க இதுல பிழையா இருந்துட்டோம்னு சொன்னால் எங்களுடைய பேச்சு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குதுண்டா, எங்களுடைய நடைமுறைகள் அடுத்தவங்களை கேவலப்படுத்துதுன்னு சொன்னா, அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்துதுன்னு சொன்னா, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அடுத்தவங்களுக்கு அநியாயத்தை உண்டு பண்ணுதுன்னு சொன்னா, இழப்புக்களை உண்டு பண்ணுதுன்னு சொன்னா, சில நேரம் நாங்க தொழுகையே அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரலாம் மறுமையில. நான் ஒரு மனுஷனுக்கு மோசம் செஞ்சுட்டு நல்ல தொழுகையா இருந்து நாளை மறுமையில போய் நான் தொழுகை அவனுக்கு கொடுக்க வேண்டி வரலாம். அப்ப இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதல் பேணுதலோட இருந்து எங்களுடைய பண்பாடை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை சீர் பண்ணி கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யறோம். இது ஒரே நாள்ல மாத்திர மாதிரி மாத்த இயலாது. உள்ளம் என்கிறது மிக கஷ்டம், அதை மாத்துறது. நாங்க தான் அதற்கான முயற்சி செய்யணும், நல்லவங்களோட பழகணும், நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்ளணும். எங்களை அறியாமலே எங்கள்கிட்ட வரக்கூடிய பிழையான போக்குகள் வந்தால் அதுக்கு பரிகாரம் காண முயற்சி செய்யணும். என்னால அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு இழப்பு வந்தால், ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் நான் குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட மன்னிப்பாவது கேட்கணும். இந்த சூழலை நாங்க உருவாக்கி கொண்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் லேசா சொர்க்கம் போறதுக்கான வழியாக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசான்ல பாரம் அதிகமானது பண்பாடு. சொர்க்கத்துல எனக்கு மிக நெருக்கமான இருக்கிறவங்க நல்ல பண்பாடுடையவங்க என்கிற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தராங்க. இந்த பண்பாடு என்பதை நாங்க எங்கட வார்த்தையில, பேச்சில பயன்படுத்தணும், எங்கட பார்வையில பயன்படுத்தணும், நாங்க கேட்கிற எங்களுடைய செவிப்புலன்னு நாங்க பயன்படுத்தணும், எங்கட கொடுக்கல் வாங்கல நாங்க பயன்படுத்தணும். எல்லாத்திலையுமே இஸ்லாம் ஒரு ஒழுக்கத்தை வச்சுக்குது. அந்த ஒழுக்க விதிகளை நாங்க பேணுகிற போது எங்கட வாழ்க்கையை நாங்க இபாதத்தாக மாற்றிக்கொண்டவங்களா ஆகுவோம். நாங்க வாழக்கூடிய வாழ்க்கையே ஒரு இபாதத்தாக அமையும். இந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில நாங்க இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போலவே எங்கட பண்பாட்டுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் பிற மக்களோடான எங்களுடைய தொடர்பாடல்களுக்கும் நாங்க அதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை சீர் செஞ்சு நாங்க முயற்சி செய்யணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்ன, வாழ்க்கை என்னங்கிறத நாங்க பார்க்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவிமாரோட எப்படி நடந்துக்கிறாங்க, பிள்ளைகளோட எப்படி நடந்துக்கிறாங்க, அண்டை வீட்டாரோட எப்படி நடந்துக்கிறாங்க, சாதாரண பொதுமக்களோட எப்படி நடந்துக்கிறாங்க, அதாவது உறவுகளோட எப்படி நடந்திருக்கிறாங்க, பெத்த பிள்ளைகளோட எப்படி நடந்திருக்கிறாங்க, முஸ்லீம்களோட எப்படி நடந்திருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்களோட எப்படி நடந்திருக்கிறாங்க, மனிதர்களோட எப்படி நடந்தாங்க, மிருகங்களோட உயிர் ஜீவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே ரசூலோட வாழ்க்கையில முழுமையாக பதிவு செய்யப்பட்டது. இது எல்லாமே எங்களுக்கான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. சின்னவங்களை எப்படி நடக்கிறாங்க, பெரியவங்க எப்படி நாங்க இதை நாங்க படிச்சோம்னு சொன்னா எங்களை விட இளையவர்களோட ரசூலுல்லாஹ் பழகின அந்த பண்பாட்டை நாங்க நடைமுறைக்கு கொண்டு வரணும். எங்களை விட மூத்தவங்களோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்கிறத பார்த்து அதை எங்களை வாழ்க்கையில கொண்டு வரணும். இதற்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மார்க்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் வாழ்வியலையும் படித்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என வேண்டி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம கூட்டத்தை நீண்ட நேரம் நீட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இன்ஷா அல்லாஹ் இரவு 1 மணிக்கு ஃப்ளைட் டைம். அப்போ நாங்கள் இதுக்கு பிறகுதான் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும். கேள்வி பதில் வச்சா நீண்ட டைம் இல்லாமல் அது போகலாம். அந்த நூட்கள் சம்பந்தமான அதாவது சின்ன ஒரு அறிமுகத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்த செய்தி இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்கள் பார்ப்பாங்க. இதில் 6 நூட்கள் இங்கு எங்களால் வெளியிடப்பட்ட புத்தகங்கள். இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள் சுத்தம் எங்களோட புத்தகம் இருக்குது. இது அன்றாட வாழ்க்கையில ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்ட சட்டங்களை உள்ளடக்கியது. குறிப்பா ஒளி செய்யறது, தயமும் செய்யறது, கடமையான குளிப்பு, பெண்களுடைய மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, தொடர் உதிரப்போக்கு